You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினால் தொடர்ச்சியாய் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் எத்தனையோ அன்பு இருக்குது, எல்லாம் நல்ல அன்பு இல்லை. எவ்வளவோ அன்பு செலுத்துகிற கூட்டம் நிறையா இருக்குது. அதை விவரித்து நான் சொல்ல விரும்பலை. ஆனால் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களை படைத்ததான, உங்கள் மேல் நோக்கம் வைத்ததான, உங்களுக்காகவே வந்ததான, உங்களுக்காக பல காரியங்களை செய்ததான அந்த ஆண்டவருடைய, அந்த தெய்வத்தினுடைய உண்மைத்தன்மையை, அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் உலக அன்புக்கு அடிமையாக மாறாமல் உங்கள் வாழ்வை, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தெளிவுடன் காத்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்போ இந்த தேவன் யார்? தேவன் யார்? இந்த உலகம் என்ன? வம்பு பண்ணுற உலகம், வம்புக்கு இழுக்கிற உலகம், அன்பு போல பழகி வம்பில் மாட்டி விடுகிற உலகம். ஆனால் இந்த தெய்வம் யார் தெரியுமா? இந்த வம்பான உலகத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறவர். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாருங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஏன்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இருக்கிறவன் தான் தேவனை அறிய முடியுமா? அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு என்பது என்ன என்று ஒரு வார்த்தை சொல்லும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் வசனம் 4. இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைங்க வந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ பிரச்சனை, கசப்புகளும் வெறுப்புகளும் விரோதங்களும் பலவித சூழ்நிலைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனுஷன் அன்பான தேவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் அன்புள்ளவனாய் மாறுகிறான். அதற்கு முன்பு இந்த இருதயத்தில் அன்பு என்கிற தன்மை இல்லை. கண்ட பிரச்சனைக்கு இழுக்கிறது, வம்பு பண்ணுறது, சமாதான குறைவு உருவாக்குறது, ரொம்ப பேரை கெடுத்துக்கிற நிலைமைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த நிலையில் பவுல் சொல்கிறாரு, தேவ அன்பை ஒரு மனுஷன் அறிஞ்சிக்கிட்டான்னா, தேவனை அறியாதவன், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ அந்த அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பான தேவனை அறிந்து கொண்டவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், அந்த தெய்வீக அன்பில் நிறைந்திருக்கிறவனுக்கு அந்த 4ஆம் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ஏன்? தேவ நீடிய சாந்தம் உள்ளவர். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. தேவன் தயவுள்ளவர். தேவன் பொறாமை இல்லாதவர். தேவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறவர். தேவன் இருமாப்பு இராதவர். இப்படி அநேக விஷயத்தை சொல்லி வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு, இந்த உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் என்னுடைய தேவன், அவரை நான் அறியாமல் இருந்தேன். எவ்வளோ பேர் சொன்னாங்க, விரோதமாக காணப்பட்டது, வெறுப்பாக இருந்தது. ஆனால் உலகத்தின் அன்பெல்லாம் நான் பார்த்துட்டேன். இந்த வேதத்தின் அன்பு, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வத்தின் அன்பு, இந்த வேதத்தை படிக்கிற, இந்த வேதத்தை பின்பற்றுகிறவர்களின் சாட்சி, சிலருடைய சாட்சி கஷ்டமாக இருக்குது, நம்ம அதை பார்க்க வேணாம். ஆனால் இந்த வேதத்தை படித்து உண்மையாய் வாழுகிறவங்க, அந்த அன்பு, அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை வித்தியாசமாக இருக்குது என்பதை புரிந்து கொள்கிறவங்க என்ன தெரியுமா? அப்படி அதில் வளருகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? அன்பு நீடிய சாந்தம் உள்ளவர்களாக மாறணும்.
வெறுப்பு அதிகம் வருது, கடுப்பு அதிகம் வருது. ஆனால் என்ன வந்தாலும் அன்பான தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சாந்த குணம் தேவை. தயவு வேண்டும். மற்றவங்க வேதனையோடு இருக்கிறத பார்த்து நாம் கடின இருதயத்தோடு போகக்கூடாது. தயவு. மூன்றாவது, யாரை குறித்தும் பொறாமைப்படக்கூடாது. இந்த பொறாமை பார்க்கும்போதே சிலருக்கு அந்த கண்ணிலேயே தெரியும், அவங்க பார்வை சரியில்லை, பொறாமையின் இருதயத்தில் நிறைஞ்சிருக்காங்கன்னு. நாமெல்லாம் ஒரு 45 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 45 வருஷமாக இந்த வேதத்தின் எல்லைக்குள் போகிறதுனால எவ்வளோ பேரை பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அது இருக்கக்கூடாது. உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு, உண்மையாய் தேவனுடைய அன்பை அறிந்தவர்களுக்கு பொறாமை இருக்கக்கூடாது. தன்னை புகழ்ந்து என்னை புகழணும், எல்லாரும் என்னை புகழ்ச்சியாக பேசணும், தன்னைத்தானே புகழணும். அந்த புகழ்ச்சி இருக்கக்கூடாது. இருமாப்பு. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவன் சொன்னால் கேட்டுருவானா? அவன் என்ன பெரிய இவனா? நான் என்ன பண்ணுறேன் பாரு. இருமாப்பு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தேவனுடைய அன்பை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்த காரியங்களை உணர வேண்டும். ஏன்னா இதே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அன்பை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஜனங்கள் புரிவதற்கு சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. 3 காரியம் வித்தியாசப்படுத்தி காட்டுறார். ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்களுக்கு, இந்த வேதத்தின் எல்லைக்குள் வந்தவர்களுக்கு 3 முக்கியமான காரியம். ஏராளம் இருக்குது. 3. ஒன்று என்ன தெரியுமா? ஃபெய்த்து, விசுவாசம் இருக்கணும். தெய்வத்தை குறித்த விசுவாசம், என் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுப்பாருங்கிற விசுவாசம் இருக்கணும். நம்பிக்கை என்பது இனி வரக்கூடிய காரியத்தில் இருக்கக்கூடியதை நம்பணும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்பதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்போ முதற்படி விசுவாசம், 2வது நம்பிக்கை, நம்ப வேண்டும், 3வது அன்பு. அப்போ இந்த 3 காரியத்தையும் தெளிவாக உறுதிப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை என்ன? இம்மூன்றும் நிலைத்திருக்கு, இது 3ம் முக்கியம், ஆனால் இவைகளில் அன்பே பெரியது. அப்போ இந்த அன்பின் தேவனை கண்டுகொண்டு நாம் அன்பாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவர் வார்த்தையை கேட்பார்கள். அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மற்றவர்களுக்கு போய் உபதேசம் பண்ணுவாங்க. அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? வசனத்தின்படி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அன்பாக இருக்கிறவர்கள் அவருடைய கற்பனையை கை கொள்ளுவார்கள். இப்படி இருக்கும்போது மத்தேயு 28:19-20 வசனம் தான் இப்போ நான் சொன்ன, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அதனால தான் அவர் அன்பை புரிந்து கொள்ளுங்கள்னு சொன்னேன். அந்த அன்பான தேவன், அவரை அறிந்து கொண்டால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருந்தால் அன்பில் நிலைத்திருப்போம், அநேகருக்கு சாட்சியாக இருப்போம். அவர் நம்மோடு கூட இருப்பார், உயிருள்ள வரைக்கும் அவர் கூட இருப்பார். எல்லாரும் விலகி போகலாம், அவர் ஒருவர் கூட இருந்தால் போதும். கலங்காதீங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, அவர் விரும்புகிறத செய்யுங்க, அவர் வெறுக்கிறத விட்டுருங்க. தேவன் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. ஆமேன், ஆமேன்.